ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூக்கத்திலேயே எப்படி தியானம் செய்யறது, தியானத்தோட முக்கியத்துவம், நன்மைகள், இதை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மூளைய எதையுமே யோசிக்காம அமைதிப்படுத்துறது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய டாஸ்கே. நம்ம நினைச்சிடலாம் மூளை தானே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம நினைச்சு பார்க்கறத விட நம்ம மூளையை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். போன் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாரு, யூடியூப்ல வீடியோ பாரு இப்படின்னு ஆரம்பிச்சு நாளைக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, இந்த மாசத்துல எவ்வளவு வேலைகள் இருக்கு, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம மூளை கசைக்கு புழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷனா இருந்தா இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா இதுவே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அங்கதான் பிரச்சனையே. அமெரிக்கன் ஸ்லீப் அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 20% இளைஞர்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை அடிக்கடி வந்து போகுதாமா. ஆராய்ச்சிப்படி பெரும்பாலான மக்களுக்கு தினசரி 7 மணி நேரத்துக்கு குறைவான தூக்கம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களாம். நம்ம உடலையும் மனசையும் அமைதிப்படுத்த இந்த தியானம் சிறந்த கருவியும் கூட. இப்படி நம்மளை அமைதி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய இந்த தியானத்தை நம்மளால தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே செய்ய முடியுமா? இதுக்கு ஏதாவது எளிமையான வழிமுறைகள் இருக்கா? இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா பாருங்க. தூக்க தியானம் இது ஒரு வகையான பயிற்சி. இந்த பயிற்சி மூலமா நம்ம உடலையும் மனசையும் தூங்குறதுக்காக தயார்படுத்துறோம். முக்கியமா உங்களுக்கு தூக்கமின்மை, பதட்டம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமா தூங்குறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். மன அழுத்தம், மனசோர்வு இதெல்லாம் நம்ம தூக்கத்தை பாதிச்சு நைட்டு ஃபுல்லா நம்மளை முழிச்சிருக்க வைக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த தூக்க தியான பயிற்சியை நம்ம செய்ய போறோம். ஓகே, இந்த தியான பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாவே தியானம்ங்கிறது நம்மள அந்த நொடியில வாழ வைக்கும். இரவு நேரத்துல கொஞ்சம் படுத்தா போதும், நம்ம மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய நினைவுகள் எல்லாமே அந்த நேரத்துல தான் வந்து போய்கிட்டு இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த தூக்க தியானத்தை பரிந்துரை செய்யறாங்க. இது என்ன செய்யும்னா உங்க உடல்ல செயல்படக்கூடிய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை தூண்டிவிடும். இதனால படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்க இதயம் மெதுவா துடிக்க ஆரம்பிக்கும். வேகமா இழுத்து வரக்கூடிய உங்க மூச்சு மெதுவா கம்மியாகும். இது எல்லாமே சேர்ந்து உங்களை தூங்குறதுக்காக தயாராக்கும். இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க பாதி நேரத்திலேயே நீங்க தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த தூக்க தியானத்தை செய்யறதால பகல் நேரத்திலையும் நிறைய நன்மைகள் இருக்கு. ஏன்னா இரவு நேரத்துல நம்ம சரியா தூங்கினாதான் பகல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருக்க முடியும். இப்படி நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஏகப்பட்ட நன்மைகளை இந்த தூக்க தியானம் கொடுக்குது. ஓகே, இனிமே இதுல யூஸ் பண்ணக்கூடிய முறைகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல மூச்சு பயிற்சி. ஒருத்தங்க கைட் பண்ணி தான் இந்த தூக்க தியான முறையை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யலாம். உங்க கண்களை மூடி அமைதியா உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. மூச்சை பொறுமையா உள்ளெடுத்து பொறுமையா வெளியிடணும். ஒவ்வொரு தடவை மூச்சு விடும் போதும் அதை பொறுமையா கவனிங்க. இதனால உங்க உடல் ஸ்லோவாகும், உங்க எண்ண ஓட்டங்கள் கம்மியாகும். இது தூங்குறதுக்கான நேரம் அப்படின்னு உங்க உடல் தயாராகும். இப்படி ஆட்டோமேட்டிக்காவே நீங்க தூங்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஆனாலுமே உங்க தூக்கம் அங்கேயோட நிக்காது. நீங்க தூங்குறப்பவும் அந்த தியானம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா இரண்டாவது முறை கற்பனை. அதே மாதிரி இந்த தூக்க தியான முறையில கற்பனை பண்ணணும். அதாவது தியான நிலையில உட்காந்து இல்லைன்னா படுத்துக்கிட்டு உங்க கண்களை மூடி நிம்மதி தரக்கூடிய விஷயங்களை கற்பனை பண்ணணும். அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நம்மளோட கடந்த கால கொண்டாட்டங்கள், அழகான கடற்கரை, பச்சை பசேல்னு நம்ம கண்களை குளிர வைக்கக்கூடிய காட்சிகள், இப்படி எந்த விஷயம் உங்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்குதோ அதை கற்பனை பண்ணணும். இதன் மூலமா ஹிப்னோசிஸ்ல நம்ம எந்த நிலையை அடையிறோமோ அதே மாதிரி இப்போ அந்த நிலையை அடைவோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூங்கவும் செஞ்சிருவோம். காலையில எந்திரிச்சு யோசிக்கும் போது நீங்க எப்ப தூங்குனீங்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு உங்க தூக்கங்கிறது தரமா இருக்கும், முழுமையா இருக்கும். அடுத்ததா மூன்றாவது நன்றி உணர்வு. நன்றி உணர்வு இருந்தாலே நம்மளால பல விஷயங்களை அடைய முடியும். நன்றி உணர்வு நமக்கு நிறைய விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். அப்படி இருக்கும்போது உங்க தியானமும் நன்றி உணர்வை சார்ந்திருந்தா நீங்க எந்த வகையான தூக்கத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைச்சிரும். தியான நிலையில உட்காந்து இல்லைன்னா படுத்துக்கிட்டு நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி உணர்வோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். உங்க மேலேயே நீங்க அன்பையும் இரக்கத்தையும் காட்டணும். நன்றி சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் உங்க நினைவுல நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது அது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்க உடலை அமைதிப்படுத்தும், உங்களை நிம்மதியா தூங்க வைக்கும். இப்படி எந்த முறையில வேணாலும் இந்த தூக்க தியான முறையை நீங்க பயிற்சி செய்யலாம். இந்த தூக்க தியான முறை உங்க தூக்கமின்மை பிரச்சனையை சீக்கிரமாவே சரி பண்ணிரும். ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம முழுமையா நல்ல விஷயங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்துவோம். சோ நம்மள டார்ச்சர் பண்ணக்கூடிய எண்ணங்கள் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி காணாம போயிரும். இந்த தியான முறையை பயிற்சி பண்ணும்போது உங்க தூக்கத்தோட திறன் அதிகமாகும். இதனால உங்க மூளையோட ஆரோக்கியமும் அதிகமாகும். இப்படி மனசுக்கு மட்டும் இல்ல நம்ம உடலுக்குமே பயனளிக்குது இந்த தியான முறை. இப்படி இது மட்டும் இல்லாம இன்னும் ஆரோக்கியமான தூக்கம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக இன்னும் நீங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும்.
நம்பர் 1, அந்த நாள் முழுக்க நடந்த நமக்கு நிம்மதி தரக்கூடிய சில விஷயங்கள். அதாவது அந்த நாள்ல என்னென்ன நடந்துச்சோ அது கண்டிப்பா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா பொறுமையா உங்க மூச்சை இழுத்து விட்டு அந்த நாள்ல நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதன் மூலமா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதி நிலை உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 2, ஸ்கிரீன் டைமை அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி போன், லேப்டாப் இந்த மாதிரி கேட்ஜெட்டை யூஸ் பண்ணாம இருக்கணும். இதெல்லாம் தவிர்க்கும் போது நம்ம தூக்கத்தோட தரம்ங்கிறது குறையாம இருக்கும். நம்பர் 3, சீக்கிரமாவே நம்ம இரவு உணவை சாப்பிட்டுறணும். நம்ம செரிமான மண்டலமும் நம்ம தூக்கத்தோட தரத்துல முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இரவு நேரத்துல நம்ம வயிறுக்கு அதிகமான வேலைகளை கொடுக்க வேணாம். மென்மையான உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம தூங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடாம ஒரு 3 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுறணும். அப்பதான் செரிமானமும் சீராகும், நிம்மதியாகவும் நம்மளால தூங்க முடியும். அடுத்து நம்பர் 4, உங்க ரூமை இருட்டா வைங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தூக்கத்துக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கணும். அப்பதான் நம்ம மூளைக்கு நம்ம உண்மையாவே தூங்குறதுக்கான ஒரு ஞாபகத்தை கொடுக்க முடியும். நிறைய லைட் எரியுது, நிறைய சத்தம் கேட்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களால தூங்க முடியாது. ஸோ உங்க ரூம்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் டிம்மா வைங்க, இல்லனா அதை ஆஃப் பண்ணி வைங்க. எந்த சத்தமும் எந்த வெளிச்சமும் உங்க தூக்கத்தை கெடுக்க கூடாது. நம்பர் 5, தினமும் ஒரே நேரத்துல தூங்க போகணும். இன்னைக்கு 8 மணிக்கு, நாளைக்கு 10 மணிக்கு, அதுக்கப்புறம் 2 மணிக்கு இப்படின்னு மாறி மாறி தூங்க போனீங்கன்னா உங்க உடலால எதையுமே சரியா இயக்க வைக்க முடியாது. அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது ஒரே மாதிரியான நேரத்துல நம்ம எந்திரிக்கணும். இதுதான் தினசரி தூக்க நிலையை சரியா தீர்மானிக்கும். அடுத்து நம்பர் 6, உங்க ரூமோட வெப்பநிலையை சரியா வச்சுக்கணும். முக்கியமா மிதமான குளிர்ச்சியோட உங்க வீட்டை வச்சுக்கோங்க. இதுதான் உங்க உடலையும் ஆரோக்கியமா வைக்கும், உங்க மனசையும் ஆரோக்கியமா வைக்கும். தினமும் 6ல இருந்து 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஏன்னா இதுதான் உங்க உடல்ல செரிமான பிரச்சனைகளை வராம தடுக்கும். நம்பர் 7, தினமும் வாக்கிங் போங்க, இல்லனா யோகா பயிற்சிகளை பண்ணுங்க. இல்ல உங்க வீட்ல இருந்தே சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பண்ணுங்க. இதுவே உங்க உடலை தானா தூங்க வைக்கும். நம்பர் 8, கம்ஃபர்டபுளான ஆடைகளை உடுத்திக்கணும். இது தூங்குறதுக்கு முன்னாடின்னு இல்ல, எப்பவுமே டைட்டான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்க உடம்புக்கு இதமான ஆடைகளை அணிய பழகுங்க. இதனால அந்த நாள் முழுக்க உங்களுக்கு பெருசா டென்ஷனே இருக்காது. ஸோ இப்ப சொன்ன விஷயங்களெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பயிற்சியை ஆரம்பிங்க. ஓகே, இந்த தூக்க தியான முறையை எப்படி பண்ணலாங்கிறத இனி முழுமையா பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல இடத்த தேர்வு செய்யுங்க. அந்த இடம் அமைதியா இருக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஆடைகளை போட்டுக்கோங்க. உட்காருங்க, இல்லைன்னா படுத்துக்கோங்க. ரூம்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஓகேவா இருக்குன்னா உங்க கண்களை மூடிக்கோங்க. இப்ப மெதுவா உங்க மூச்சு மேல கவனத்தை செலுத்துங்க. மெதுவா மூச்சு விடுங்க, ஆழமா மூச்சு விடுங்க. மூக்கு வழியா மட்டும் மூச்சை உள்ளெழுத்து, வாய் வழியா மூச்சை வெளியே விடுங்க. ஒவ்வொரு மூச்சோட ஏற்ற இறக்கங்கள் மேலையும் உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்க உடலை முழுசா ஸ்கேன் பண்ணுங்க. உங்க உச்சந்தலையில நீங்க என்ன உணர்றீங்கிறத ஆரம்பிச்சு கால் நுனி விரல் வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத கவனிங்க. இப்போ தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத உணர்வுகளும் மறைய ஆரம்பிக்கும். இதை முடிச்சுட்டு எது உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தருதோ அதை கற்பனை பண்ணுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். எது உங்களுக்கு சந்தோஷம் தருதோ அதை கற்பனை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா தரக்கூடிய மந்திரங்களை கூட சொல்லலாம். நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், அமைதியா இருக்கேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க மூளைக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அந்த விஷயத்த மட்டுமே நீங்க கவனிங்க. தேவையில்லாத விஷயங்கள் மேல உங்க கவனத்தை செலுத்தாதீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்குமே நன்றி சொல்லுங்க. எனக்கு நல்ல வீடு கிடைச்சிருக்கு, நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, இப்படி உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லுங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்க ஒன்னாவும் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் கூட உங்க தியானம் முடியாம உங்க தூக்கத்திலேயே உங்க தியானம் தொடரும். இப்படித்தான் உங்க தூக்கத்தை தியானமா மாத்தி ஒரு நல்ல தூக்க நிலையை உங்களால அடைய முடியும். நல்ல தூக்கம் தான் உங்க மன அழுத்தத்தை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். ஸோ ஓய்வு தரக்கூடிய தூக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. இந்த தூக்க தியான முறையை தினமும் பயிற்சி பண்ணுங்க. இதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நீங்க சிறப்பா செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.